பர்திமேயு சுவிசேஷ ஊழியங்கள் வழங்கும் நற்செய்தி நேரம். தேவ செய்தி பாஸ்டர் ஆர். அகஸ்டின். இந்த நாளில் உங்களோடு பேசி வருகிறேன். ஊழியக்காரன் தன் எஜமானுக்கு உத்தரவாதம் உள்ளவன். அவன் செய்ய வேண்டிய காரியங்கள் என்ன? ஏன்னா அன்றைக்கி ஒரு அம்மா என்கிட்ட கேட்டீங்க, ஊழியக்காரருக்கும் கணக்குண்டான்னு. கட்டாயம் எல்லாருக்கும் கணக்குண்டு, நிச்சயமாக கொடுக்கணும். அதனால் ஒரு ஊழியக்காரனை உங்கள் முன்னாடி வைத்து அதை தியானித்து வருகிறோம். அந்த ஊழியக்காரன் யாருன்னா எலியேசர். எனக்கு அன்பானவர்களே, உங்களுடைய வேதாகமத்தை எங்கே இருந்தாலும் சரி, தயவு செய்து நான் சொல்கிறது சரியாக இருக்கான்னு பார்க்குறக்காவது உங்களுடைய வேதாகமத்தை கையில் எடுத்துக்கிறீங்களா? எடுத்து லேவியராகமம் 25ஆம் அதிகாரம் 55வது வசனத்தை திருப்பி வச்சுக்கிறீங்களா? திரும்பவும் சொல்கிறேன், லேவியராகமம் 25ஆம் அதிகாரம் 55வது வசனத்தை தேடி கையில் எடுத்து வச்சுக்கிறீங்களா? அப்படி எல்லாரும் எடுக்கிற வரைக்கும் நீங்களும் நானும் பாடுமா? என்ன கொடுப்பே இயேசுவே, என்னில் ஒன்றும் இல்லை ஐயா, எல்லாமே இயேசுவே. என்ன கொடுப்பே இயேசுவே, என்னில் ஒன்றும் இல்லை ஐயா, எல்லாமே இயேசுவே. என்ன கொடுப்பே தூதனாய் நான் இருந்தானோ எக்காலம் முழங்கிடுவேனே. தூதனாய் நான் இருந்தாலோ எக்காலம் முழங்கிடுவேனே. வனவரமேசுவை வனவரமேசுவை வாழ்த்தி பாடி மகிழ்வதற்கு என்னில் ஒன்றும் இல்லை ஐயா, எல்லாமே இயேசுவே. என்னில் ஒன்றும் இல்லை ஐயா, எல்லாமே இயேசுவே. என்ன கொடுப்பே இயேசுவே, என்னில் ஒன்றும் இல்லை ஐயா, எல்லாமே இயேசுவே. என்ன கொடுப்பே மெய்ப்பனாய் நான் இருந்தாலோ ஆட்டுக்குட்டி நான் தருவேனே. மெய்ப்பனாய் நான் இருந்தாலோ ஆட்டுக்குட்டி நான் தருவேனே. வெள்ளை தூபம் போல வர்க்கம் அள்ளி அள்ளி கொடுப்பதற்கு, வெள்ளை தூபம் போல வர்க்கம் அள்ளி அள்ளி கொடுப்பதற்கு என்னில் ஒன்றும் இல்லை ஐயா, எல்லாமே இயேசுவே. என்னில் ஒன்றும் இல்லை ஐயா, எல்லாமே இயேசுவே. என்ன கொடுப்பே இயேசுவே, என்னில் ஒன்றும் இல்லை ஐயா, எல்லாமே இயேசுவே. என்ன கொடுப்பே. என்னத்தை கொடுக்கிறதுங்க? அவருக்கு ஈடா என்னத்தை கொடுக்க முடியும்? அவ்வளோதான். அவர்கிட்ட போகும்போதாவது வெறுங்கையனா போயிடக்கூடாது.
இல்லையா? ஆத்ம பாரம் ஒன்றில்லாமல் பாடுறோம்ல, வெட்கத்தோடு ஆண்டவா வெறும் கையனாக உம்மை கண்டு கொள்ளலாகுமா? வெறும் கையோட நாங்க என்ன செய்யக்கூடாது? வந்துடக்கூடாது, வரவே கூடாது. போகட்டும். என கண்வர்களை இப்பொழுது உங்க வேதாகமத்தை எல்லாரும் எடுத்திருப்பீங்க, வாசிங்க பார்க்கலாம். லேவியர் ஆகமம் 25ஆம் அதிகாரம் 55ஆம் வசனம். இஸ்ரவேல் புத்திரர், இஸ்ரவேல் புத்திரர் என் ஊழியக்காரர். நல்ல கவனிங்க. என்னைக்கு நீங்களும் நானும் ஆண்டவருடைய சொந்த ஜனமா மாறிட்டோமோ, இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம். அப்ப நீயும் நானும் யாரு? ஊழியக்காரன். எந்த விதத்திலாவது ஒரு ஊழியக்காரன். ஒருவேளை நீங்க ஒரு பொறுப்புல ஊழியக்காரனா இருக்கலாம், வேலையில் இருக்கலாம், ஒரு அலுவலகத்தில் ஊழியக்காரனா இருக்கலாம். எப்படி இருந்தாலும் சரி, ஆண்டவருடைய பார்வையில் நீங்களும் நானும் என்னைக்கு பாவத்திலேருந்து வெளியே வந்தோமோ, என்னைக்கு பாவத்தை வெறுத்து அந்த எகிப்தின் அடிமைத்தனத்திலேருந்து என்னைக்கு வெளியே வந்துட்டோமோ, அன்னைக்கு நீங்களும் நானும் யாரு? ஊழியக்காரன். நாம் நினைக்கிற ஊழியக்காரன உடனே நாங்களாம் வந்துட முடியுமா? நாங்களாம் வந்து ஆண்டவரே சொல்லியிருக்காரு. அப்புறம் என்ன? வாசிங்க, திரும்ப வாசிங்க. இஸ்ரவேல் புத்திரர், இஸ்ரவேல் புத்திரர் என் ஊழியக்காரர், என் ஊழியக்காரர். அவர்கள் நான் எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணின, நான் எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணின என் ஊழியக்காரரே. என் ஊழியக்காரர். என்னைக்கு நீங்க அந்த எகிப்துங்கிற அடிமைத்தனத்திலிருந்து, பாவம்ங்கிற அடிமைத்தனத்திலிருந்து பரிசுத்தம்ங்கிற அந்த ஸ்ட்ரவலுக்கு வந்துட்டீங்களோ, அப்போ நீங்கள் யார்? ஊழியக்காரன். ஏன்னா நேற்று ஒரு அம்மா என்கிட்ட பேசுனாங்க, ராத்திரி பேசிக்கிட்டு இருந்தாங்க. அவங்க ஒரு பாட்டியம்மாவுக்காக ஜெபம் பண்ண சொன்னாங்க. நான் கேட்டேன், அந்த பாட்டியம்மாவுக்கு என்னம்மான்னு. 4 பிள்ளை இருக்குங்க, 3 பையன், ஒரு பொண்ணு. ஒருத்தன் சிங்கப்பூரில் வேலை பார்க்குறாராம். எங்கே வேலை பார்க்குறாரு? சிங்கப்பூர். அடே எங்கள் அப்பா, சிங்கப்பூரில் வேலை பார்க்குறாரு. அந்த பையன் கூப்பிட்டா ஃபோனே எடுக்க மாட்டார் அம்மாவுக்கு. இன்னொரு பையன் வெளிநாட்டில். இப்படி ஒவ்வொருத்தரும் ஒரு நல்ல வேலையில் இருக்காங்க. ஒரே ஒரு பையன் இங்கே இருக்கான். அவன் நீ ஏன் எந்திரிக்க மாட்டேன்ற, சும்மா படுத்தே கிடக்க அப்படிங்கிறான். அந்த அம்மாவால் எந்திரிக்க முடியல, நடக்க முடியல, ஒரு காப்பி கூட போட முடியாத அளவுக்கு 70 வயசாகிடுச்சு. அவங்களுக்கு நடுக்கம் இருக்குது. நான் தாமோ எங்களுக்கு ஒரு டம்ளர் காப்பியை கொடுத்தாவது என்னால் முடிஞ்ச சத்தியத்தை சொல்லிட்டு வரையா, இந்த அம்மாவுக்காக ஜெபம் பண்ணுங்க. நாம் நினைக்கிறேன் இது ஊழியந்தாங்க, இது ஊழியம்தான். ஊழியம்னு ஏதோ பெருசாக செய்து கொடுக்கறது தான் ஊழியம் இல்லை. நாங்கள் முன்னாடி என்ன செய்வோம், ஆரம்ப காலத்தில் ஊழியத்துக்கு போவோம், அரசு மருத்துவமனைக்கு. இப்போ போக முடியல, ஏன்னா அரசாங்கத்தில் சில தடைகள்லாம் வந்துருச்சு. முந்தைய ஆஸ்பத்திரி முன்னாடி போய் அங்கே நின்று ஜெபம் பண்ணிவிட்டு அந்த வார்டுக்குள்ளே போவோம். பார்த்திங்கன்னா சிலர்லாம் ஏதாவது ஒரு வார்டில் பெட்டில் படுத்துருப்பாங்க, கையில் காசு இருக்கும். ஒரு சொந்தக்காரன் பக்கத்தில் காப்பி வாங்கி கொடுக்க இருக்க மாட்டான். அப்படிப்பட்டவங்களுக்கு ஒரு லெட்டர் எழுதி கொடுக்க ஒரு ஆள் இருக்காது. எங்களோட வர்ற பிரதர் சொல்லுவாங்க, ஐயா தயவுசெய்து போய் கொஞ்சம் எனக்கு உதவி செய்ய முடியுமா? வெளியேயும் போக முடியாது, நான் இதில் பெட்டில் இருக்கேன், போய் கொஞ்சம் ஒரு காப்பியும் 1-2 சோப்பு இந்த மாதிரி காரியங்களாம் வாங்கிட்டு வந்து கொடுக்குறீங்களா? நாம் நினைப்போம் உடனே நான் என்ன வேலைக்காரனா? நிச்சயமாக இதுதாங்க ஊழியம், இதுதான் ஊழியம். செய்யத்தக்கவர்களுக்கு இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் நடந்து நடந்து நன்மை செய்கிறவராக சுற்றி திரிந்தார். ஊழியம்னோட நாம் நினைக்கிறது, என்னைக்கு நாம் பாவத்திலிருந்து வெளியே வந்துட்டோமோ ஆண்டவருக்கு என்ன செய்யுது? ஊழியக்காரன் தான். நீங்கள் எந்த அலுவலகத்தில் வேலை பார்த்தாலும் அங்கே ஒரு எஜமானுக்கு ஊழியக்காரனாக தான் இருக்கீங்க. போனவுடனே என்ன செய்வார்? உங்களை கேட்குறக்கு ஒரு அதிகாரி இருப்பார்ல, நிச்சயமாக உண்டு. ஆண்டவர் இருக்கா, இஸ்ரவேல் புத்திரர் என் ஊழியக்காரர். அந்த ஊழியக்காரர் எப்போ இருந்தவங்க ஊழியக்காரர்? அதுக்கு ஒரு தகுதி வச்சிருக்கார். அவர்கள் நான் எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணின. எகிப்து தேசத்தில் அடிமைப்பட்டு கிடந்தாங்க. அந்த அடிமைத்தனத்திலிருந்து அவர்களை விடுதலையாக்கி, ஏன்னா அவர் சொல்லியிருந்தார்ல யாத்திராகமம் 6ஆம் அதிகாரம் 6-7 வசனத்தில்,
ஆதலால் இஸ்ரவேல் புத்திரரை நோக்கி நானே கர்த்தர் உங்கள் மேல் எகிப்தியர் சுமத்தின சுமைகளை நீக்கி நான் உங்களை விடுவித்து உங்களை அவர்களுடைய அடிமைத்தனத்திற்கு நீங்களாக்கி ஓங்கிய கையினாலும் மகா தண்டனைகளினாலும் உங்களை மீட்டு உங்களை எனக்கு ஜனங்களாக சேர்த்து கொண்டேன். அதனாலதான் நம்ம பாடுறாரு. ஏன்னா நம்ம பாடுறோம், என் ஜனமே மனதிலுமே இயேசுவிடம் ஓடிவா, இறுதி காலம் வந்தாச்சு, இன்னமும் தாமதம் ஜனமே மனதிலுமே இயேசுவிடம் ஓடிவா. உன்னை நினைத்து அன்று சிலுவையிலே தாகம் என்றார். உன்னை நினைத்து அன்று சிலுவையிலே தாகம் என்றார். மகளே உன்னை ரட்சிக்க பாவம் மன்னிக்க தன்னையே பலியாக்கினார். இறுதி காலம் வந்தாச்சே, இன்னமும் தாமதம் இறுதி காலம் வந்தாச்சே, இன்னமும் தாமதம் ஜனமே இயேசுவிடம் ஓடிவா. திரு ரத்தம் உனக்காக தீய என் வாழ்வு மாறே. ஒரு ரத்தம் உனக்காக தீய உன் வாழ்வு மாறு. மகனே காயல்கள் உனக்காக உன்னை எல்லாம் ஹல்லேலூயா. காயல்கள் உன்னை எல்லாம் இறுதி காலம் வந்தாச்சே, இன்னமும் தாமதம் இறுதி காலம் வந்தாச்சே, இன்னமும் தாமதம் ஜனமே இயேசுவிடம் ஓடிவா. ஐயா, ஊழியக்காரனோட பெரிய பட்டம் படித்ததுனால ஊழியக்காரன் இல்லைங்க. ஊழியக்காரன் யார்? ஆண்டவர் என்னைக்கு பாவமான வாழ்க்கையிலிருந்து நம்மளை தூக்கி எடுத்து பாவத்தை கழுவி தம்முடைய இரத்தத்தினாலே கழுவி பூரணமாக்கினாரோ அன்னைக்கே யார்? நீங்களும் நானும்
ஊழியக்காரர். இந்த ஊழியக்காரன் எனக்கு கண்மாலே, ஊழியக்காரனா என்ன செய்யணும்? ஊழியம் செய்ய, நம்மளை நம்பித்தான் உண்மையுள்ளவன் சொல்லி அந்த ஊழியத்தை தந்திருக்கிறார். இந்த ஊழியக்காரன் ஊழியம் செய்யணும். ஏன்னா பந்தி இருக்கிறவன் பெருசா, பணிவிடைக்காரன் பெருசா? வேதமே அப்படித்தானே சொல்லுது. பந்தி இருக்கிறவன் பெருசா, பணிவிடைக்காரன் பெருசா? பணிவிடைக்காரன், பந்தி இருக்கிறவன் தான் பெருசு. எனக்கு கண்பார்ல, பணிவிடைக்காரன் கட்டாயம் தன் பணி என்ன செய்யணும்? அதனால தான் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் இருக்கும்போது யோவான் 13:13 பார்க்கிறோம், ஒரு பாத்திரத்தில் தண்ணி மோந்துட்டு வந்து எல்லாருடைய கால்களையும் கழுவினாராம். யோவான் 13:13. நீங்கள் என்னை போதகர் என்றும் ஆண்டவர் என்றும் சொல்லுகிறீர்கள். சொல்லுகிறது சரிதான், நான் அவர்தான் ஆண்டவரும் போதகருமாகிய நானே உங்கள் கால்களை கழுவியது உண்டானால் நீங்களும் ஒருவருடைய கால்களை ஒருவர் கழுவ கடுவீர்கள். நம்மட முடியுதா? அவங்கால போய் நான் தொடவா? ஆனால் உலகத்தின் இரட்சகர் ஊழியம் செய்தார் ஐயா. அதனால்தான் நாம் எல்லாரும் அந்த ஊழியக்காரன். இந்த எலியேசர் யாரு? ஒரு ஊழியக்காரன். யாருக்கு ஊழியக்காரன்? ஆபிரகாமுக்கு ஊழியக்காரன். இந்த ஊழியக்காரனுடைய பேர் என்னது? எலியேசர். எலியேசர் என்றால் என்ன அர்த்தம்? தேவன் எனக்கு துணை. தேவன் எனக்கு துணை என்பதுதான் எலியேசர் என்பதனுடைய அர்த்தம். இந்த எலியேசர் பரிசுத்த ஆவியானவருக்கு ஒப்புமை. ஈசாக்கு இயேசு கிறிஸ்துவுக்கு ஒப்புமை. அந்த 2 பேர் பரிசுத்த ஆவியானவர் நடத்த மணவாட்டியை கொண்டு வந்து எங்கே சேர்க்கணும்? ஆண்டவர்கிட்ட சேர்க்கணும். நாம் இன்னைக்கு மணவாட்டியா என்ன செய்யணும்? அதனால தான் பவுல் சொல்றார் 2 கொரிந்தியர் 11:2 அவருக்கு இருந்த கவலையே பெரிய கவலை, வியாதி கவலை இல்லை. அவருக்கு சரீரத்தில் இருக்க பலவீனத்தை குறித்து கவலை இல்லை. ஆனா அவருக்கு இருந்த கவலை என்ன தெரியுமா? நான் உங்களை கற்புள்ள கன்னிகையாக கிறிஸ்து என்னும் ஒரே புருஷனுக்கு கொடுக்க நியமித்தபடியால் உங்களுக்காக தேவ வைராக்கியமான வைராக்கியம் கொண்டிருக்கிறேன். சர்ப்பமானது தந்திரத்தினாலே ஏவாளை வஞ்சித்தது போல உங்கள் மனதும் கிறிஸ்துவை பற்றி உண்மை நின்று கெடுக்கப்படுமோ என்று பயந்திருக்கிறேன். அதற்கு பயமே அதுதான். யாரை எந்த அடிக்கு பயப்படல, மனுஷனுக்கு பயப்படல. கூடையில் வச்சு இறக்கி விட்டா கூட, நாயை அடித்த மாதிரி அடித்தா கூட எந்திரிச்சு போய் திருப்பி ஊழியம் பண்ணுவார். ஆனால் அவருக்கு இருந்த பயம் என்ன தெரியுமா? அந்த மணவாட்டியை கொண்டு எங்கே சேர்க்கணும்? மணவாளன் கையில் ஒப்படைக்கணும். எனக்கு கண்பார்வையில் நம்ம பாடுறோம், எல்லாத்துக்கும் பாடுறோம். என்ன பாடுறோம்? என்னது மணவாளனே என் இதய ஏக்கமே இல்லையவரை ஏசையா உம்மைத்தான் தேடுகிறேன், நான் உம்மைத்தான் நேசிக்கிறேன். எனது மணவாளனே என் இதய ஏக்கமே எளியவரை ஏசையா உம்மைத்தான் தேடுகிறேன், நான் உம்மைத்தான் நேசிக்கிறேன். ஐயா அம்மா, ஊழியக்காரன் கடமை என்ன? ஆத்மாக்களை கொண்டு எங்கே சேர்க்கணும்? மந்தையில் சேர்க்கணும். அவருடைய மந்தையில். ஊழியக்காரனை உடனே நாம் நினைக்கிற ஒரு ஸ்பெஷலாக ஏதோ ஒரு குவாலிட்டி ஒன்றும் கிடையாதுங்க. எல்லாரும் மனுஷன்தான். அவருக்கு முன்னாடி நாம் என்ன கிடையாது? ஒன்றும் கிடையாது. எண்ணிலே ஒன்றுமில்லை, நம்மகிட்ட ஒன்றும் கிடையாது. ஆனால் ஊழியக்காரனை ஒன்று ஸ்பெஷலாக நினச்சிக்கிறீங்க, அதெல்லாம் கிடையாது. ஆண்டவர் சொல்லிக்கா எல்லாரும் ஊழியக்காரன். ஒரு டீச்சர் இருந்தாங்க, ரிட்டையர்ட் ஆனவங்க. அவங்களுக்கு ஊழியம் செய்யணும்னு ஆசை. என்ன ஊழியம் செய்கிறது? ஒரு டவுன் பஸ்ஸில் ஏறுவாங்க, மொதல் ஸ்டாப்பில் ஏறுவாங்க, அடுத்த ஸ்டாப்பில் இறங்கிடுவாங்க. இறங்கும் போது அந்த பஸ்ஸுக்கிட்ட
அந்த படி கம்பியை பிடிச்சி இறங்கும்போது அலேலுயாம்பாங்க. இதுதான் வேலை. அதுக்கப்புறம் போயிடுவாங்க. அடுத்த பஸ் வந்து அடுத்த ஸ்டாப் இறங்குவாங்க. இந்த பஸ்ஸில் வரவங்கெல்லாம், ஏம்மா இந்த அம்மாவுக்கு குழப்பம் பார்த்தியா, அலேலுயாவான் அலேலுயாவான். எல்லாரும் அந்த பஸ்ஸில் இருக்கிற அத்தனை பேர் அந்த வார்த்தையை சொல்ல வச்சாங்க. எனக்கு அன்பானவர்களே, ஊழியம் என்பது பல விதத்தில் இருக்குது. ஆனால் அந்த ஊழியக்காரன் யார்? ஆண்டவர் தெரிந்தெடுத்து எல்லாரையும் நம்மளை வச்சிருக்கார். இன்னார் செய்யணும் இன்னார் செய்யக்கூடாதுன்னு கிடையாது. எலியேசர் ஊழியக்காரன். ஊழியக்காரனுக்கு யார் தோணை? கர்த்தர் தான் தோணை. ஏன்னா அவர் நம்மளை நம்பி ஊழியத்தை கொடுத்துருக்கார்ல. ஏன்னா நம்ம கையில் கொடுத்தார். என்னதை கொடுத்தாரு? நம்மளை முதல்ல அவருடைய பிள்ளையாக்குனார். யோவான் 1:12 படி அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேரோ அத்தனை பேரும் அவருடைய பிள்ளைகள். ஆமாம், பிள்ளைகளாக்கி நம்மளுக்கு வயலில் ஒப்படைச்சிருக்கார். அந்த ஊழியத்தை நாம் செய்யணும்ல. அதான் இங்கே சொன்னார், ஊழியக்காரன் யார்? எல்லாரும். என்னைக்கு அடிமைத்தனத்திலேருந்து, பாவங்கிற அடிமைத்தனத்திலேருந்து என்னைக்கு நம்ம இது பாவங்கிறத உணர்ந்து அந்த பாவத்தினால் மரித்து கிடந்த நம்மை முற்காலத்தில் அறியாமையில் இருந்த தீத்து 3:3 படி புத்தியினராய் வழி தப்பி நடக்கிறவள, ஏனெனில் முற்காலத்தில் நாமும் கீழ்ப்படியாதவர்களும் புத்தியினரும் வழி தப்பி நடக்கிறவர்களும் பலவித இச்சைகளுக்கும் இன்பங்களுக்கும் அடிமைப்பட்டவர்களும் பொறாமையோடும் ஜீவனம் பண்ணுகிறவர்களும் பகைக்கப்படத்தக்கவர்களும் ஒரு பகைக்கிறமாய் இருந்த நம்மை நம்முடைய இரட்சகராகிய தேவனுடைய தயையும் மனுஷர் மேல் உள்ள அன்பும் பிரசன்னமான போது நாம் செய்த நீதியின் கிரியைகள் நிமித்தம் அவர் நம்மை ரட்சியாமல் தமது இரக்கத்தின்படி மறு ஜென்மம் ஒழுக்கினாலும் பரிசுத்த ஆவியினுடைய புதிதாக்குதலினாலும் நம்மை ரட்சித்தார். ஆமா, அந்த ரட்சித்தவர் கையில் நம்பி கொடுத்துருக்காருங்க. நாம் எல்லாத்தையும் அவருக்கு போய் சொல்லணும். என்ன செஞ்சேன், வாழ்நாளில் என்ன செஞ்சுருக்கேன், போய் ஒப்புவிக்கணும். ரோமர் 14:12 வாசிக்கிறோம், அவனவன் தன் கணக்கை, யாராக இருந்தாலும் சரி, அவனவன் தன் கணக்கை என்ன செய்யணும்? தேவனுக்கு முன்பாக ஒப்புவிக்கணும். ஆதலால் நம்மில் ஒவ்வொருவரும் தன்னை குறித்து, நல்லா கவனிங்க, நம்முடைய காரியத்தை மட்டுமில்ல, நாம் செய்ததை மட்டுமில்ல, நம்மை குறித்தும் தேவனுக்கு கணக்கு ஒப்புவிப்பான். ஆமா, அந்த பயம் இருக்கணும். எலியாசருக்கு அந்த பயம் இருந்ததுனால தான் எஜமான்ட்ட போய் என்ன செய்தான்? கணக்கை விவரித்து சொன்னான். தொலைக்காட்சியில் பார்க்கிற என் அன்பு மக்களே, இந்த நிகழ்ச்சியை நாள்தோறும் பார்க்குறீங்க, கேட்குறீங்க, பரவசம் அடைகிறீங்க. அன்றைக்கெல்லாம் ஒருத்தர் சொல்கிறீங்க, அரை மணி நேரம் போனதே தெரிய மாட்டேங்குது ஏங்குறீங்க. கண்டிப்பாக அரை மணி நேரம் போகும். ஏன்னா 30 நிமிஷம் ஓடுறது நீங்கள் கிடையாத பாருங்க, கரெக்டாக இருக்கும். நமக்கு எதுலேயே நேரம் போகிறது தெரியாமல் இருப்போம். இதில் கொஞ்சம் ஆழ்ந்து சிந்திக்க ஆரம்பிச்சிங்கன்னா நிறைய பேர்கிட்ட கேட்டால் அரை மணி நேரமா அப்படிங்கிறாங்க. சில சொல்கிறீங்க அரை மணி நேரத்தில் போனதே தெரியல ஐயா அப்படிங்கிறீங்க. ஏன்னா ஆண்டவருடைய வார்த்தையை ரசித்து கேட்குறவங்களுக்கு நேரம் என்ன செய்யாது? தெரியவே தெரியாது. எவ்வளவு நேரம்னாலும் சரி ஆண்டவரிடத்தில் உட்கார்ந்து இருக்கிறதுக்கு தாவீது சொன்னானே, வேறிடத்தில் 1000 நாள் வாழ்வதை விட உம்மிடத்தில் ஒரு நாள் மேலானது நானே. ஆண்டவரிடத்தில் உட்கார்ந்துருக்க பெரிய பாக்கியம். இந்த அரை மணி நேரம் நிகழ்ச்சிக்கு மேலே வச்சாலும் நல்லா இருக்காது. ஒரு ஸ்லாட்டாக அரை மணி நேரம் தான் கொடுப்பாங்க. அதனால் சிலர்லாம் கேட்குறேன், இன்னும் கொஞ்சம் நேரம் கூட்டக்கூடாதா? முடியாது பிரதர், இதுக்கே பணம் கட்டுறது பெரும்பாடாக இருக்குது. நீங்களும் ஜெபம் பண்ணுங்க, ஆண்டவர் சித்தமெல்லாம் அப்படி இருந்தால் கூடின்னு 2 டைமில் வர வைப்போம். இப்படி பல தொலைக்காட்சியில் வந்து பார்க்குறீங்க, இதுக்காக ஜெபிக்கிறீங்களா? ஏன்னா தொலைக்காட்சிக்கு மட்டும் ஒரு நாள் ஒன்றுக்கு 5000 செலவாகும். ரெக்கார்டிங் அந்த ப்ரோக்ராம் வர்றதுக்கெல்லாம் சேர்த்து 30 நாள் நீங்களே கணக்கு பண்ணுங்கள். ஆண்டவர் எழுப்பி தரணும், அதுக்காக ஜெபம் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லை, எங்கிட்ட இருக்கிற சபை 2 கண்ணுதிரியாவங்க சபை, கண்ணுதிரியா மக்கள் தான் வந்து கூடி ஜாஸ்தியாக வர்றவங்க. அவங்கள்ட்ட வந்து நான் காணிக்க எதிர்பார்க்கல, அவங்க தலையை எண்ணுவேன். ஏன் தெரியுமா? போகும்போது வெறுமையாக அனுப்பிடக்கூடாது, ஏதாவது அவங்களுக்கு உதவி செஞ்சு தான் அனுப்பணும். அவங்கள கூட்டிகிட்டு வர்றதுக்கே மாதத்துக்கு 16000 ரூபா வேன் வாடகை மட்டும். சாப்பாடு ஒவ்வொரு நாளும் கொடுக்காமல் அனுப்புறதில்ல. அதே போல் திருநெல்வேலி ஆலயத்தில் போனீங்கன்னா எப்போ போனாலும் ஒரு 10 பேர் தங்கி இருக்கிறாங்க. இவங்களுக்கு தினந்தோறும் அங்கே தங்கி இருக்க அக்காமடேஷன் கொடுத்துருக்குறோம். அந்த இடத்துல இன்னொரு ரூம் கட்ட முடியலை. கட்டுமான பணிக்கா உதவலாம், ஐயா பார்வையற்ற மக்களுக்கு ஒரு நாள் உணவு கொடுக்க உதவலாம், ஊன்றுகோல் கொடுக்க உதவலாம். கர்த்தர் ஏவினா
பார்வையற்றவர் மரித்தா கூட ஃபியூனரல் காரியத்துக்கு உதவலாம். எப்படி பிரதர் உதவ கேட்பீங்க? இங்கே 2 நம்பர் உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும், ஜிபே, ஃபோன்பே. ஒருவேளை ஐயா நான் கொடுக்கணும்னு ஆசைப்பட்றேன், ஆனால் எனக்கு எங்கள் இதில் பில்லு வச்சா தான் கொடுக்க முடியும் அப்படின்னீங்கன்னா 8438852500 இது இந்தியன் பேங்க் அக்கௌண்ட் தான். நீங்கள் தாராளமாக அதில் தொடர்பு கொள்ளலாம். அதில் நீங்கள் அனுப்பிட்டு என்கிட்ட சொன்னீங்கன்னா உங்களுக்கு அந்த பில்லும் எடுத்து கொடுப்போம், நீங்களும் தொடர்பு கொள்ளலாம். ஆண்டவர் கொடுக்குறதுல என்னையா கணக்கு அப்படின்னீங்கன்னா இதை பற்றி நீங்கள் யோசிக்க வேண்டியதில்லை. அது மட்டும் இல்லை, உங்கள் ஜெபக்காரியம் எது இருந்தாலும் சரி காலை 10லேருந்து 5 மணிக்குள்ளே சொல்லணும். ஏன் பிரதர் ஒருவேளை நைட்டில் தான் எங்களுக்கு ஆஸ்பத்திரி கூட்டு போகிறோம், அப்படி இருந்தால் பரவாயில்ல. எல்லாத்துக்கும் ஒரு எக்ஸம்ஷன் ஒரு வார்த்தை உண்டு. ஒரு டெலிவரிக்கு போகிறீங்க, திடீர்னு ஒருத்தருக்கு முடியாமல் இருக்குது, ராத்திரியில் ஒருத்தர் திடீர்னு மூச்சு திணறல் இருக்குது, அப்படிலாம் கூப்பிடலாம், தப்பு இல்லை. மற்றபடிக்கு உங்கள் ஜெபக்காரியம் சொல்கிறதுக்கு டைம் வந்து 10 to 5, 10 AM to 5 PM. Will you please use this time for your prayer points? நானும் ஏதாவது ரெக்கார்டிங்லேயே மற்ற காரியத்தில் எதில் இல்லையோ உடனே எடுத்து ஜெபம் பண்ணுவேன். இப்போவும் உங்களுக்கு ஜெபிக்க போகிறேன். அன்பின் பரலோக பிதாவே, யார் யார் இந்த காலையிலே அல்லது இந்த நாளிலே என்ன செய்ய வேண்டும் என்று நினைத்திருக்கிறார்களோ அவற்றையெல்லாம் செய்து முடிக்க கர்த்தர் உதவி செய்யுங்க. திருமண நாள், பிறந்த நாளை, திருமண நாளின் பிறந்த நாளை நினைவு கூறுகிற மக்களுக்காய் ஜெபிக்கிறேன். தங்களுக்கு அன்பான இழந்து தவிக்கிற ஆறுதலற்ற மக்களுக்காய் ஜெபிக்கிறேன். தங்களுக்கு அன்பான தகப்பன் தாயை இழந்த அல்லது கணவன் மனைவி இழந்த, மனைவி கணவனை இழந்த ஒவ்வொரு என் அன்பு சகோதர சகோதரிகளுக்காய் ஜெபிக்கிறேன். கர்த்தருடைய நாமத்தினால் அவர்களுக்கு ஆறுதலையும் சமாதானத்தையும் கொடும். படிக்கிற பிள்ளைகளுக்கு நல்ல கல்வியில் இடம் கிடைக்க உதவி செய்யும். ரிசல்ட்டை எதிர்பார்த்திருக்கிற மக்களுக்கு நல்ல சந்தோஷமான செய்தி கிடைக்கட்டும். தூரத்தில் இருக்கிற தம்முடைய பிள்ளைகளிலிருந்து ஒரு செய்தி கிடைக்குமா என்று எதிர்பார்க்கிற மக்களுக்கு நீதிமொழிகள் 25:25 படி தூரத்திலிருந்து வரும் செய்தி விடாய்த்த ஆத்மாவுக்கு குளிர்ந்த நீர் போல நல்ல செய்திகள் கிடைக்கட்டும். இந்த ஊழியத்தை தாங்குகிற, ஜெபிக்கிற, கொடுக்கிற எல்லா மக்களையும் ஆசீர்வதியும். வானத்திற்கும் பூமிக்கும் சகல அதிகாரம் கொண்ட இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற வல்லமையுள்ள நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். சபை ஆராதனை ஞாயிறு காலை 10 மணி முதல் 12 மணி வரை. இடம் பர்திமேயு சுவிசேஷ ஆலயம், அன்னை சத்யா நகர், இளமனூர் அஞ்சல், சக்கிமங்கலம் வழி, மதுரை மாவட்டம். பின்கோட் 625201 மற்றும் பர்திமேயு சுவிசேஷ ஜெப வீடு, பிளாட் நம்பர் 107, ஏதேன் கார்டன், முத்தூர், திருநெல்வேலி. பின்கோட் 627011. சிறப்பு உபவாச கூட்டம் ஒவ்வொரு மாதமும் 2வது சனிக்கிழமை காலை 10 மணி முதல் 1 மணி வரை நாகர்கோவில் YMCA ஹாலில் வைத்து நடைபெறுகிறது. மற்றும் ஒவ்வொரு மாதமும் 4வது சனிக்கிழமை காலை 10 மணி முதல் 1 மணி வரை திருநெல்வேலி புதிய பேருந்து நிலையம் அருகில் உள்ள கிரேஸ் ஹாலில் வைத்து நடைபெறுகிறது. எங்கள் எல்லா ஆராதனைகளிலும் கலந்து கொண்டு தேவனை மகிமைப்படுத்த அன்பாய் அழைக்கிறோம். உங்கள் உதாரத்துவமான காணிக்கைகளினால் இவ்வூழியத்தை தாங்க விரும்பினால் ஆர் அகஸ்டின், அக்கவுண்ட் நம்பர் 5021364331, IFSC கோட் IDIB 000B066, இந்தியன் பேங்க், BP குளம், மதுரை. ஜிபே நம்பர் 9842181917, BGM மினிஸ்ட்ரீஸ் மற்றும் 9442559772, பிளைண்ட் மினிஸ்ட்ரீஸ் அகஸ்டின். உங்கள் தொடர்புக்கு பாஸ்டர் ஆர் அகஸ்டின், பர்திமேயு சுவிசேஷ ஊழியங்கள், நாகமலை, புதுக்கோட்டை, மதுரை 625019. தொலைபேசி எண்கள் 9842181917 மற்றும் 9442559772. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.